ஏரி வேலைக்கு போய் என்ன அத்தை பண்ணுவேன்? காலைல ஏரி வேலைக்கு போகிறல என்ன பண்ணுவேன்? போவோம், கொஞ்சம் உட்காருவோம். அப்புறம் வந்து போட்டோ எடுப்பாங்க. போட்டோ எடுத்துட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு பாண்டு மம்டி எடுத்துன்னு இறங்குவோம். இறங்கி கொத்துவோம், ஒருத்தர் வாருவோம், ஒருத்தர் தூக்கி கொட்டுவோம், ஒரு கட்டப்பரை போடுவோம். சரி, என்ன வேலை செய்வீங்க? அந்த வேலை தான் செய்வோம். என்ன வேலை? கட்டப்பரை மம்டியில் யூஸ் என்ன பண்ணுவீங்க? கொத்துவோம், வாருவோம். என்ன வாருவீங்க? மண்ணு. எதுக்கு? தாக்கு எடுத்து மேலே கொட்டுவோம். எவ்வளோ ஒரு நாளைக்கு சம்பளம் உங்களுக்கு? 200 ரூபாய். மண்ணை வாரி அங்கே மேலே கொட்டுறதுக்கு ஒரு நாளைக்கு 200 உங்களுக்கு சம்பளமா? ரைட்டு. அப்புறம் என்ன அந்த மண்ணை வாரி கொட்டிட்டு என்ன பண்ணீங்க? ரெஸ்ட் விடுவாங்க ஒரு அவரு. அந்த மண்ணை வாரி கொட்டுறதுக்கு 1 ஹவர் உங்களுக்கு ரெஸ்ட் எடுவாங்க. ரெஸ்ட் எடுத்து தான் அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் சாப்பாட்டுக்கு சாப்பிடுவீங்க. சாப்பிட்டுட்டு போட்டோ எடுப்போம். மறுபடியும் ஃபோட்டோ எடுப்பீங்க, கையெழுத்து போடுவோம். கையெழுத்து போடுவீங்க. அவ்வளோதான். அப்புறம் டைம் ஒன்று ஆச்சுன்னா வீட்டுக்கு வரேப்பா அவ்வளோதான். 1 மணி ஆச்சா வீட்டுக்கு வர வேண்டிய. 1 மணி ஆகி வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவேன்? வீட்டுக்கு வந்து தண்ணியை திறப்போம் மாட்டுக்கு. தண்ணியை திறந்துட்டு சாமான் திறப்பேன். ஃபஸ்ட்டு வந்ததும் தண்ணியை தருவேன். தண்ணியை திறந்து வச்சுட்டு துணி துவைப்பேன். துணி துவைச்சிட்டு வந்து சாமான் தேய்ப்பேன். சாப்பிட்டு பெருக்கி எடுப்பேன். பெருக்கி எடுத்துட்டு அங்கே போவேன். எங்கே போவேன்? எங்கள் விஜி வீட்டுக்கு, உங்கள் சின்ன பிள்ளை வீட்டுக்கு. அப்புறம் அங்கே போய் சாமான் துவைப்பேன். பெரிய பிள்ளை வீட்டில் வந்து மாட்டு தண்ணி வச்சுட்டு சாமான் கழுவிட்டு வீட்டை பெருக்கிட்டு சின்ன பிள்ளை வீட்டுக்கு போவேன். அங்கே போய் அங்கே குழந்தை துணி அவன் துவைப்பேன். துணியெல்லாம் துவைச்சி போட்டுருவேன். அப்புறம் அது டைம் ஆகி போகுது. அதோட பெரிய பிள்ளை வீட்டில் இருக்கிறேன். பெரிய பிள்ளை வீட்டிலேருந்து என்ன பண்ணுவேன்? தூங்குவியா தூங்க மாட்டியா? சாப்பிட்டு தான் தூங்கணும். சாப்பிட்டு தூங்கிடுவேன். இதான் உன்னோட டெய்லி ரொட்டீன். டெய்லி தான் பார்ப்பேன். மற்ற டைம்லாம் தூங்க மாட்டேன். லோனு கட்டணும். நான் செலவு இருக்குது. ஏரி வேலைக்கு போகிற சம்பளம் வாங்குறேன். என்ன பண்ண? பெரிய பிள்ளைகிட்ட கொடுப்பியா சின்ன பிள்ளைகிட்ட கொடுப்பியா? யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். ஏன் வச்சுப்பேன்? நானே செலவு தண்டல் கட்டுவேன். தண்டல் கட்டுறதுக்கு முடியல. அப்புறம் என்ன பண்ண போடல. அப்புறம் புதுசாக சாரி எடுப்பேன். அது சாரி தண்டல் கட்டுற புழுவுரா ஜாக்கெட் எடுப்பேன். எல்லாம் தைப்பேன். இப்போ வச்சுக்கிற நியூ மாடல் வரைக்கும் சாரி வச்சிருக்க தானே? ஆமாம், ட்ரெண்டிங். இப்போ வந்து அந்த பிரியாணி அரிசி போடவே வாங்கிட்டேன். போய் தண்டெல்லாம் கிடையாது, சும்மா போய் இப்போ வர ட்ரெண்டிங் சாரி ஃபுல்லாக வாங்கிட்டாங்க. அவ்வளோதானே? அதுக்கு தானே வேலைக்கு போகிற? அப்புறம் நான் மறுநாள் எழுந்து என்ன பண்ணுவேன்? காலையில் எழுந்து வாசல் போயிருக்குவேன். கோலம் தண்ணி தெளிப்பேன். கோலம் போடுவேன். அங்கே தண்ணி பிடிப்பேன். அப்புறம் என்ன சின்ன பிள்ளை வீட்டு மருமலுங்களாம் என்ன பண்ணுறாளுங்க? மருமலாம் சோறு ஆகுறாங்க, சமைக்கிறாங்க. அங்கே போவேன். அங்கே போய் டிஃபின்லாம் கழுவேன். சின்ன பிள்ளை வீட்டில் போய் குழந்தைக்கு உடம்பு ஊற்றுவேன், துடைப்பேன், அவனுக்கு சட்டை போடுவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? அங்கே இங்கே வருவேன். ஏரி வேலைக்கு சாப்பாடு கட்டுவேன். அப்புறம் நான் குளிப்பேன். குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்புவேன். அந்த ஏரி வேலைக்கு போய் பழம் தோண்டி மண்ணை வாரி வெளியே கொட்டிட்டு சாப்பாட்டுக்கு ஒரு 3 மணி நேரம், 1 மணி நேரம், 1 மணி நேரம். இதெல்லாம் ஒரு வேலைன்னு போகிறீங்க. ஃபுல் ரெஸ்ட்டு. இன்னும் சம்பளமே போடல. சம்பளம் போடல, ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க. மண்ணை வாரி கொட்டுற